கல்வராயன் மலையில் எந்த வசதியும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்மணியிடம் பொதுமக்கள் வேதனைகளை தெரிவித்தனர். உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு உள்ள மேல் பாச்சேரி, சின்ன திருப்பதி, கொட்டப்புத்தூர், வெள்ளிமலை, புதூர், எழுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் மலைவாழ் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வீடியோவாக பதிவு செய்தார். அப்போது மலைவாழ் மக்கள் அடுக்கடுக்கான குறைகளை தெரிவித்தனர். சாலை வசதிகள் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, பட்டா இல்லை என தங்களது பிரச்சனைகளை கூறினார். இவற்றை பதிவு செய்து கொண்ட வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களின் கோரிக்கைகள், தற்போதைய நிலை உள்ளிட்ட அனைத்தையும் அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். எங்கள் ஊருக்கு எந்த ஒரு வசதியும் இல்லைங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லை, சத்துணவு பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு உணவு கிடைக்கல, ஒரு பள்ளியோடம் இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க பால்வாடி போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா சேலம் மாவட்டத்துக்கு தான் போகணும். இங்கே எந்த ஒரு வசதியுமே இல்லை. அதனால் ரோடு சாலை சரியில்லை, சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு முடியாதவங்களை கூப்பிட்டு போகணுன்னா நடுவழியில் ஏதோ ஒன்று கூட ஆயிடுது. வழி நல்லா இருந்தால் தான் நாங்கள் சீக்கிரம் போக முடியும். 13 கிராமம் இருக்குது எங்கள் ஊராட்சியில். 3 பால்வாடி தான் இருக்குது. மற்ற கிராமத்திலிருந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த குழந்தைங்களும் பால்வாடியில் போய் விடுறது கிடையாது. சத்துணவு மாவோ முட்டையோ அவங்களும் கொண்டு வந்து ஊரில் கொடுக்குறதும் இல்லை. ஒரு சின்ன ஒரு துளி விழுந்தால் கூட கரண்ட்டை நிறுத்தி போடுறாங்க. அதனால் இங்கே குடிநீர் இல்லை. அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் போய் நடந்து போய் தான் எடுத்துகிட்டு வரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.